ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதிக்கு மாறாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இந்த கார்ட்டூன் ஏன் போட்டாங்க, கார்ட்டூனோட பேக்ரவுண்ட்லாம் அசீப் சொன்னார். இந்த நாட்டில் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய தேச தந்தை, அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு எதிராக கார்ட்டூன் போடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மிக மதிக்கக்கூடிய தலைவர்கள், காமராஜர், அண்ணா போன்ற தலைவர்கள், அவங்களுக்கு எதிராக கேலி சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கு. கார்ட்டூனுக்கு இரையாகாத இந்திய பிரதமர்களே இல்லை. அது மன்மோகன் சிங் அவர்கள் காலமாக இருக்கலாம், அல்லது அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கலாம். எல்லா காலகட்டத்திலும் பிரதமர்கள் மீது பிரதமர்களுடைய செயல்பாட்டை கண்டித்து கார்ட்டூன் போடுறது, கேலி சித்திரம் வரைவது என்பது இந்திய ஜனநாயகத்தில் இந்திய ஊடகங்கள் பின்பற்றி வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கை அப்படின்ற ஒன்று சட்டம் அனுமதித்த ஒன்று. இந்திய பிரதமரை விமர்சிக்கிறது அப்படின்றது இந்திய நாட்டை விமர்சிக்கிறது ஆகாது. அமெரிக்காலே இதை கண்டிக்கிறாங்க. எப்படி நீங்க இந்தியர்களையோ மற்றவர்களையோ சட்டவிரோத குடியேறிகள் சொல்றதே தப்பு. இல்லீகல் இமிகிரேட் சொல்ல முடியாது, எல்லாருமே லீகல் தான். அன்டாக்குமெண்டட் சிட்டிசன்ஸ் தான் அவங்களை அழைக்கணும் அப்படின்னு சொல்ற குரல்கள் அங்கேயே வருது. அந்த நாட்டு அதிபரை கண்டிச்சு அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எழுதுறாங்க. கேலி சித்திரத்தை ட்ரம்புக்கு போட்டது மாதிரி உலகத்துல வேற யாருக்குமே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கு அந்த கேலி சித்திரம் வந்து ஒரு ஒடுக்குமுறை ஆயுதமாக இன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. விகடன் இதுல உறுதியாக நின்று சமரசத்துக்கு இடமில்லாம மன்னிப்பு கேட்காமல் இந்த சட்ட போராட்டத்தை நடத்த முன்வந்ததற்காக விகடனுடைய துணிச்சலையும் விகடனையும் நாம பாராட்டணும். விகடன் நிர்வாகத்தை நாம் பாராட்ட வேண்டும். அவர்களோடு நாம் துணை நிற்போம்.